Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சனில் நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசத்தை ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரசத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபின்னா அது ரசமாக தான் இருக்கும். ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் ரசப்பொடி. இந்த ரசப்பொடி தான் ரசத்துக்கே உரிய அந்த மணத்தையும் சுவையும் கொடுக்கும். இந்த ரசப்பொடி வீடியோவை ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ரசம் செய்கிறதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே புளியை கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி, 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ரசத்துக்கு பூண்டோட தோல் எடுக்க வேண்டியதில்லை. தோலோட அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த தக்காளி புளி கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரசத்துக்கான புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரசம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வத்தல் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்ததில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை ரசத்தில் கொஞ்சம் புளி கூடிடுச்சு, இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ரசப்பொடியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை லைட்டாக கையால் இந்த மாதிரி கசக்கி விடுங்க. நம்ம தாளிச்ச உடனே இந்த மாதிரி கசக்கி விட்டோன்னா சூடு இருக்காது, புளிப்போட அளவும் கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் ரசம் வச்சேன்னா புதுசாக சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் இந்த ரசம் எப்படி வச்சிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கீரை கூட்டு, அது கூடவே நம்ம செஞ்ச ரசம், கொஞ்சமாக ஊறுகாவும் வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரசம் ரெசிபிஸை பார்க்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.